இருக்கிறவரும் இனியவரும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அவரே துணையாளர். சங்கீதம் 63:7. நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களிகூறுகிறேன். நம்முடைய ஜெபம் தேவனிடத்தில் நம் விண்ணப்பத்தை தெரிவிக்கின்ற ஜெபமா அல்லது ஸ்தோத்திர ஜெபமாக இருக்கின்றதா? தாவீது அதிகமான நெருக்கத்திலும் கஷ்டமான கடினமான சூழ்நிலையில் சிக்கியிருந்த போது கர்த்தரிடத்தில் தன்னுடைய இக்கட்டான நிலையை பற்றி முறையிட்டான். ஆனால் தேவனிடத்தில் தம்முடைய இருதயத்தை ஊற்றின பொழுது சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டு தன் ஆத்துமாவில் திருப்தி அடைந்து தேவனை துதிக்கின்றான். தாவீது கர்த்தரை துதிக்கும் போதெல்லாம் என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் என்று சொல்லுகின்றான். இன்று நம்முடைய இருதயமும் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருப்பது மாத்திரம் அல்ல, அவரே நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உதவியாளராக துணையாளராக நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நினைத்து துதிக்க வேண்டும். நாம் போகும் வழியெல்லாம் நமக்கு துணை செய்கிறார். குடும்பத்தின் தலைவராக துணை நிற்கிறார். வாழ்நாளெல்லாம் நம்மை வழி நடத்துகின்றார். இவருடைய செட்டைகளின் நிழலில் தான் தெய்வீக பாதுகாப்பு, ஆரோக்கியம், பராமரிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நம்முடைய அழுகையை நீக்கி நம்மை ஆனந்த மகிழ்ச்சியோடு அரவணைக்கும் கரத்தினால் அன்பு செலுத்துகிறவர். அவர் நமக்கு துணையாகவே இருக்கிறார் என்று எண்ணி அவரையே துதிப்போம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, நீர் எங்களுக்கு துணையாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.